கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை, ஆடி மாதம் 2ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு போஷிக்கும் தேவன். இன்றைய தியான வசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். தியானம். கர்த்தர் கற்பித்துக் கொடுத்த ஜெபத்தை குறித்து இந்நாட்களிலே தியானித்து வருகின்றோம். எங்கள் பரமபிதா பரமண்டலங்களிலே இருக்கின்றார். அவருடைய நாமம் பரிசுத்தம். அவருடைய ராஜ்யத்தை குறித்த மேன்மையும் வாஞ்சையும் நம்மில் பெருக வேண்டும். அவருடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல நம்முடைய வாழ்விலும் செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து கடந்த மாதத்திலே தியானித்தோம். தேவன், அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், இவைகளே நம் வாழ்வில் முதன்மையானவைகளாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் நம்முடைய தேவைகளை பரமபிதாவிடம் தெரிவிக்கின்றோம். முதலாவதாக எங்களுடைய அனுதின உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும் என்று ஆகாரத்தை குறித்து கூறியிருக்கின்றார். சிலர் இவைகள் யாவும் ஆவிக்குரிய உணவை குறித்தது, அதை குறித்தே நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றார்கள். நம்முடைய நினைவுகள், கிரியைகள் யாவும் நித்திய வாழ்வை குறித்ததாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும் உணவை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை குறித்து அடுத்து வரும் தியானங்களிலே ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். ஆனால் நம்முடைய பரமபிதா நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தின் தேவைகளையும் சந்திக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை கேட்கும்படி திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவர்களை பசியோடு திரும்ப அனுப்பாமல் அவர்களை வயிறார போஷித்தார். நாம் உணவு உண்டு குடித்து சுகபோகமாய் வாழும்படிக்கு அல்ல, பிதாவாகிய தேவனின் நாமம் நம் வழியாக உலகத்தார் மத்தியிலே மகிமைப்படும்படிக்கே, அவருடைய ராஜ்யத்தை நாடி அவருடைய சித்தத்தை நம் வாழ்விலே செய்யும்படிக்கே அவர் நம்மை போஷித்து வழி நடத்துகின்றார். பிரியமானவர்களே, தேவன் ஒருவரே உங்கள் நிலைமையை நன்றாக அறிந்திருக்கின்றார். எனவே சிறிதான காரியமோ பெரிதான காரியமோ அவரிடமாய் சேருங்கள். அவரே நம்மை திருப்தியாக்கி நாம் செய்ய வேண்டியவைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, நான் சென்றடையும் என் கோட்டையும் என் தஞ்சமும் என் துருகமும் என் கேடகமுமாய் நீர் இருப்பதனால் உமக்கு நன்றி. நீர் கொடுக்கும் சமாதானத்திற்காக சோஸ்திரம். இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.